இந்த ரமதான் புனிதமிக்கு ரமதானாக மாறுவதற்கு மிக உன்னதமாக இருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த குர்ஆனாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த குர்ஆன் நபி மீது இறக்கப்பட்டதை பற்றி குர்ஆனிலே சொல்லுகிற போது ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமதானுடைய மாதம் இருக்குகிறதே அதில் உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறக்கப்பட்ட இந்த மாதமாகும். ஆகவே நாம் இருந்து கொண்டிருக்கிற இந்த ரமதானுடைய மாதம் நமக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் வாக்களித்த இந்த குர்ஆனுடைய விடயங்களை இறக்கி முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு மாதத்தில் நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த குர்ஆனில் எனக்கும் உங்களுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்குகிறது, இந்த குர்ஆனுடைய விடயத்தில் நான் இந்த அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், 20 வருடம் 30 வருடங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இந்த குர்ஆனோடு எனக்குள்ள தொடர்பு என்ன, இந்த குர்ஆனுடைய மகத்துவத்தை நான் விளங்கி இந்த குர்ஆனை ஓதி இருக்கிறேனா, இந்த குர்ஆனுடைய முக்கியத்துவங்களையும் மகத்துவங்களையும் ரசித்து ருசித்து இந்த குர்ஆனோடு எமக்குள்ள தொடர்பு எந்த அளவுக்கு இருக்குகிறது என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த குர்ஆனுடைய முக்கியத்துவத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் கரஅ ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹ், எவரொருவர் அல்லாஹ்வுடைய குர்ஆனில் அந்த வேதத்திலிருந்து ஒரு ஹர்ஃபை ஓதுகிறாரோ ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, அவருக்கு 10 நன்மைகள் எழுதப்படுகிறது என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா அந்த நன்மையை எமக்கு தருகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு சொல்லுகிறார்கள், வலா அகூல் அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன், அலிஃப் லாம் மீம் என்பதை ஒரு ஹர்ஃபாக நான் சொல்ல மாட்டேன், வலாகின் அகுல் அலிஃபுன் ஹர்ஃபுன் வலாமுன் ஹர்ஃபுன் வமீமுன் ஹர்ஃபுன், அலிஃப் ஒரு ஹர்ஃப், மீம் ஒரு ஹர்ஃப், லாம் ஒரு ஹர்ஃப் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த குர்ஆனில் ஏராளமான ஹர்ஃபுகளை கொண்டுள்ள ஒரு குர்ஆன் நாம் ஓத நன்மைகள் நமக்கு எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு ஹர்ஃபுக்கு 10 நன்மை என்றால் ஒரு சஃபை நாம் எடுத்து ஓதுகிற போது எத்தனையோ நன்மைகளை இந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் அடைய இருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த குர்ஆனை அல்லாஹ் எந்த அளவுக்கு ஆக்கியிருக்கிறான் என்றால் அனைத்து மொழியையும் கற்றுக்கொள்ளக்கூடிய, அனைத்து மொழி பேசக்கூடிய அனைவருக்கும் இந்த குர்ஆனை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா இலகுவான முறையில் ஆக்கி வைத்திருக்கிறான். நாம் பார்க்கிறோமா இல்லையா? எத்தனையோ மொழிகள் பேசுகிறவர்கள் குர்ஆனை எடுத்து ஓதுகிற போது அழகாகவும் தெளிவாகவும் ஓதக்கூடிய எத்தனையோ சகோதரர்களை பார்த்திருக்கிறோம். அவ்வாறு தான் அல்லாஹ் அந்த குர்ஆனை அமைத்திருக்கிறான். ஒரு வடிவமோடு அனைத்து இலக்கணத்தோடும் ஒரு இலக்கண புலை இல்லாமல் அந்த குர்ஆனை அல்லாஹ் அமைத்திருக்கிறானே, நாம் எத்தனை பேர் அதை எடுத்து ஓதி இருக்கிறோம்? நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த குர்ஆன் உள்ள தொடர்பு எந்த அளவுக்கு இருக்கிறது? நான் 20 வருடத்தை கடந்து இருக்கிறேன், 30 வருடத்தை கடந்து இருக்கிறேன், 40 வருடத்தை கடந்து இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் குர்ஆனை ஓதுவதில் எத்தனை வீதத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன்? இந்த அளவுக்கு இந்த இடத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிற நாம் நோன்பு 13ஐ கடந்து இருக்கிறோம். குர்ஆனோடு உள்ள என்னுடைய தொடர்பு என்ன? இந்த குர்ஆனோடு என்னுடைய தொடர்பு எந்த அளவுக்கு இருக்கிறது? அதை சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மிகவும் இலகுவாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். குர்ஆனிலே சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்லுகிறான், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன் லிذிக்ரி ஃபஹல் மின் முதக்கிர், இந்த குர்ஆனை நாங்கள் இலகுவான முறையில் அமைத்திருக்கிறோம், இலகுவான முறையில் இறக்கி வைத்திருக்கிறோம். ஃபஹல் மின் முதக்கிர், இந்த குர்ஆனை சிந்திப்பவர்கள் யாரும் இல்லையா? இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகிற போது அஃபலா யததப்பருனல் குர்ஆன் அம் அலா குலூபிஹிம் அக்ஃபாலுஹா, இந்த குர்ஆனை சிந்திப்பவர்கள் படிப்பவர்கள் இந்த குர்ஆனிலே இருக்குகின்ற அனைத்து விடயங்களையும் அறியக்கூடியவர்கள் இல்லையா? இவர்களுடைய உள்ளங்கள் பூட்டு போட்டா இருக்குகிறது என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா அவனுடைய குர்ஆனிலே கேட்குகிறான். தோழர்களே, இன்னும் ஒரு இடத்திலே நாம் பார்க்குகிற போது அந்த குர்ஆனோடு எமது உள்ள தொடர்பை பார்க்கின்ற போது எமது பிள்ளைகளுக்கு எம்மால் பிறக்கப்பட்ட நாம் எடுத்து நம்மால் பெற்றெடுக்கப்பட்ட அந்த பிள்ளைகளுக்கு நம்மளால் இயன்ற அளவுக்கு அந்த குர்ஆனுடைய விடயங்களை கற்றுக் கொடுப்பதற்கு எம்மால் முடியுமா என்பதை சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் எமது காலங்களில் எமது முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியில் இருக்கின்ற ஒரு சிந்தனை தான் குர்ஆனுக்கு கொடுக்குகின்ற அந்த முக்கியத்துவத்தை விட
கல்விக்கு நாம் கொடுக்குகிற முக்கியத்துவம் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் அன்னளவாக பார்க்குகிற போது பல ஹிஃபுல் மதரசாக்களை நாம் சற்று நோக்குகின்ற போதும் ஹிஃபுல் மதரசாக்களிலே ஓதுகிற பிள்ளைகள் எந்த அளவுக்கு இருப்பார்கள் தெரியுமா? அவர்கள் டியூஷன் என்று அந்த நேரங்களை செலவழிக்கிறார்கள். டியூஷனுக்கு கொடுக்குகிற அந்த சிந்தனையும் அந்த ஆர்வமும் குர்ஆனிலே அவர்கள் கொடுக்குகிறார்களா என்றால் அதில் மிகவும் மிகவும் அரிதாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. நம்மளை யோசித்து பாருங்கள், எமது குர்ஆனில் நாம் இந்த குர்ஆனுக்கு எந்த அளவுக்கு நாம் அக்கறையோடு ஓதி இருக்கிறோம். எமது வாழ்க்கையில் நான் இந்த அளவுக்கு குர்ஆனோடு நான் தொடர்பு வைத்திருக்கிறேன். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா ஏராளமான நன்மைகளை இந்த குர்ஆனுக்கு வைத்திருக்கிறானே, நான் எந்த அளவுக்கு இந்த குர்ஆனோடு எனது தொடர்பு எந்த அளவுக்கு இருக்கிறது? இந்த நேரத்தில் நான் மரணிக்குகிற போதும் நான் இந்த குர்ஆனோடு மரணிக்க நான் தயாராக இருக்கிறேனா? குர்ஆனை ஓதக்கூடிய சரளமாக ஓதக்கூடிய ஒருவனாக நான் இருந்திருக்கிறேனா என்று சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை ஓதக்கூடியவர், சரளமாக ஓதக்கூடியவர்களை பற்றி சொல்லுகிற போது சொல்லுகிறார்கள், அல் மாஹிரு ஃபில் குர்ஆன் மஅ ஸஃபரத்தில் கிராமின் பரரா. யார் ஒருவர் தேர்ச்சி பெற்று திறமையோடு இந்த குர்ஆனை ஓதுகிறாரோ, அதனுடைய ஆழத்தை அறிந்து அதனுடைய விடயங்களை ஒன்று ஒன்றாமல் அனைத்தையும் பின்பற்றி இந்த குர்ஆனை ரசித்து ருசித்து ஓதக்கூடியவர்கள் நாளை மறுமையிலும் இந்த காலங்களிலும் யாரோடு இருப்பார்கள் தெரியுமா? மஅஸ்ஸஃபரத்தில் கிராமின் பரரா, கண்ணியமிக்க அந்த வானவர்களோடு இருப்பார்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நாம் குர்ஆனை சரளமாக ஓதுகிற போது இந்த குர்ஆனை பிழை இல்லாமல் அழகான முறையில் சரியாக தேர்ச்சி மிக்க ஒரு குர்ஆனை ஓதக்கூடியவராக நாம் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நாளை மறுமையில் எம்மை கண்ணியம் பொருந்திய மாணவர்களோடு இருக்குகின்ற அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தர காத்திருக்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த குர்ஆனினுடைய விடயத்தை பார்க்குகிற போது எந்த அளவுக்கு முக்கியத்துவமான ஒரு சிறப்பு மிக்க இந்த குர்ஆன் என்றால், இந்த குர்ஆனை ஒருவர் கடும் கஷ்டப்பட்டு திக்கி திணறி ஓதுகிறார். அவருடைய வாழ்க்கையில் நான் குர்ஆனை ஓதியது கிடையாது, ஆனால் என்னுடைய உள்ளத்தில் உணர்வு வருகிறது, இந்த குர்ஆனை நான் ஓத வேண்டும், இந்த குர்ஆனை நான் படிக்க வேண்டும் என்று கடும் கஷ்டப்பட்டு இந்த குர்ஆனை ஓதுகிறார். இவருக்கு எத்தனை நன்மைகள் இருக்குகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது, யார் ஒருவர் திக்கி திணறி ஓதுகிறாரோ அவருக்கு 2 கூலிகள் வழங்கப்படும் என்று சொன்னார்கள். அதில் ஒன்று, அவர் திக்கி திணறி அவர் கஷ்டப்பட்டு இதை ஓத வேண்டும், இதை நாளை மறுமையில் இந்த குர்ஆனால் நான் சொர்க்கம் நுழைய வேண்டும் என்ற ஆசையோடு ஓதுகிறாரே, அதற்கு ஒரு கூலியும், அவர் அந்த குர்ஆனை ஓதுவதற்கு ஒரு கூலியும், ஆகவே அவருக்கு 2 கூலிகள் இருக்கிறது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே நாம் எத்தனை பேர் இதுக்கு ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோம்? என்னுடைய வாழ்க்கையில் நான் குர்ஆன் ஓதியது கிடையாது, அதற்காக நான் செலவழித்தது கிடையாது, அதை பற்றி சிந்தித்தது கிடையாது. ஆனால் இப்போது எனக்கு கவலை இருக்குகிறது, என்னுடைய குர்ஆனை நான் ஓத வேண்டும், இது எனக்கு ஆக்கப்பட்ட இந்த குர்ஆன் நான் ஓதுவதற்கு ஓத வேண்டும். நான் இதுவரைக்கும் காலத்தில் கழித்து விட்டேன், குர்ஆனை ஓத தெரியாமல் இந்த வாழ்க்கையை கழித்து விட்டேனே, எப்படியாச்சு இந்த முயற்சி செய்து இந்த குர்ஆனை ஓத வேண்டும் என்று எத்தனை பேர்கள் சிந்தித்திருக்கிறோம்? எத்தனை பேர்கள் முயற்சி செய்திருக்கிறோம்? மற்ற விடயங்களுக்காக, உலகத்தினுடைய ஆசா பாசங்களுக்காக வேண்டி செலவழிக்குகிற நாம் இந்த குர்ஆனுக்கு நம்மளுடைய தொடர்பை எந்த அளவுக்கு வைத்திருக்கிறோம்? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிற போது சொல்லுகிறான், இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ் வ அகாமுஸ் ஸலா வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வ அலானியா யர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர் லியுவஃபியஹும் உஜூரஹும் வ யஸீதுஹும் மின் ஃபضலிஹ். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான், இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை யார் ஓதுகிறாரோ, வ அகாமுஸ் ஸலா, தொழுகையை யார் நிறைவேற்றுகிறாரோ, வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வ அலானியா, யார் ஒருவர் இரகசியமாகவும் பரஹசியமாகவும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறாரோ, யர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர், அவர் ஒரு அழிவற்ற நிரந்தரமான ஒரு வியாபாரத்தை அவர் எடுத்துக்கொண்டார்.
எதற்கு தெரியுமா? லியுவஃபியஹும் உஜூரஹும், அவர்களுக்கு நான் கூலியை கொடுப்பதற்காக வேண்டி, வயஸீதுஹும் மின் ஃபضலி, என்னுடைய சிறப்புகளில் இருந்து அவர்களுக்கு வழங்குவதற்காக வேண்டி அவர்கள் நிரந்தரமான ஒரு வியாபாரத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறுகிறான். ஆகவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் குர்ஆனை ஓதுகிற போது, தொழுகையை நிறைவேற்றுகிற போது நாம் ஒரு நிரந்தரமான ஒரு செல்வத்தை எடுத்துக் கொள்கிறோம், நிரந்தரமான ஒரு அழியாத ஒரு சொத்தை நாம் எடுத்துக் கொள்கிறோம் என்றால் இதைவிட ஒரு பாக்கியம் எமக்கு என்ன இருக்குகிறது தோழர்களே? இந்த உலகத்தில் வாழுகிற நாம், சுவர்க்கத்தை ஒரு குறிக்கோளாக வாழுகிற நாம், எம்மையும் உங்களையும் பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், யார் ஒருவர் குர்ஆனை ஓதுகிறாரோ அவருக்கு நாளை மறுமையிலும் இப்போதும் அழிவில்லாத ஒரு வியாபாரத்தை அவர் எடுத்துக் கொள்கிறார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறானே, இதைவிடவா நம்மளுக்கு முக்கியத்துவம் இருக்குகிறது? இந்த குர்ஆனுடைய முக்கியத்துவத்தை விளங்கி ஓதக்கூடிய ஒரு மக்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்னும் ஒரு இடத்தில் சொல்லுகிறான், இந்த குர்ஆனுடைய முக்கியத்துவத்தை சொல்லுகிற போது, ஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், இது உள்ளங்களுக்கு நிவாரணியாகும். நாம் எத்தனையோ பேர் பணத்தோடும் பணம் படைத்தவர்கள் நிம்மதி இல்லை என்று தேடுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நானும் தான், நீங்களும் தான். நிம்மதி இல்லை, உள்ளத்தில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை எத்தனை பேர்கள் இருக்குகிறோம். ஆனால் நான் நிம்மதி இல்லை என்று ஒரு வைத்தியரை சந்திக்குகிறோம், அங்கு செல்லுகிறோம், இங்கு செல்லுகிறோம். ஆனால் குர்ஆன் சொல்லுகிறது, இந்த குர்ஆன் இருக்குகிறது, இது உள்ளத்துக்கு நிவாரணி என்கிறார். உள்ளத்துக்கு நிவாரணி. நாம் ஓத ஓத நம்மளது உள்ளம் ஒரு அமைதி பெறுகிறது, உள்ளம் ரிலாக்ஸ் ஆக மாறுகிறது. இதை ருசித்து ஓத வேண்டும். சஹாபாக்கள் அப்படித்தான் ஓதினார்கள், ரசூலுல்லாஹும் அவ்வாறு தான் இருந்தார்கள். சஹாபாக்கள் ஓத ரசூலுல்லாஹ் கேட்பதற்கு ஆர்வமாக இருந்தார்கள். அப்படி இருக்க வேண்டும். நம்மளும் அதை மாறி மாற வேண்டும். குர்ஆனை ஓதுகிற போது அதை ரசித்து ருசித்து அதில் இன்பத்தோடு ஓதுகிற போதுதான் எமது உள்ளம் மனம் அமைதி அடைகிறது, ஆறுதல் அடைகிறது. இப்படித்தான் குர்ஆனை ஓத வேண்டும் என்று அன்றைய சஹாபாக்கள் நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்குகிறார்கள். ஆகவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது இந்த வாழ்க்கையில், சொற்ப கால வாழ்க்கையில் இந்த குர்ஆனை அழகான முறையில் ஓதுவதற்கு நாம் முயற்சி செய்வோம். இத்தனை பேர்கள் இந்த குர்ஆனை ஓத தெரியாமல் இருக்குகிறோமோ, வெட்கத்தை விட்டு நாம் ஒரு உலமாக்களிடத்தில் சென்று அந்த குர்ஆனை ஓத பழகுவோம். வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் இந்த குர்ஆனில் சரளமாக ஓதி நாளை மறுமையில் நானும் நீங்களும் அந்த மஹ்ஷரின் மைதானத்தில் நிற்கிற போது குர்ஆன் வந்து எனக்கும் உங்களுக்கும் சிபாரிசு செய்யக்கூடிய ஒரு நிலையை நானும் நீங்களும் அமைத்துக் கொள்வோம். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் குர்ஆனை சரளமாக ஓதுகிற பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்